ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கினுவா கிச்சடி தான் செய்ய போறேன். இந்த கினுவான்றது பாத்தீங்கன்னா நம்ம சிறுதானிய கம்பு மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு சீட்ஸ் வகையை சேர்ந்தது. இந்த கினுவா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும். இந்த கினுவா கிச்சடி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிச்சடி செய்யறதுக்கு முன்னாடி கினுவாவை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். கினுவா கிச்சடிக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா ஒரு பேட்ச்ல விட்டு கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 10 பச்சை மிளகாய், 1 இஞ்சி அளவு இஞ்சி, 10 பீன்ஸ், 1 கேரட், 1 தக்காளி இதெல்லாம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மெட்ராஸ் கறி பவுடர் நல்லா கலந்து விடுங்க. இப்போ காய்கறி சேர்த்துருவோம். பீன்ஸ், கேரட். டூ மினிட்ஸ் வதக்கினா போதும், ரொம்ப வதக்காதீங்க, காய்கறி கிரன்ச்சியா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துருவோம். ரெண்டு கப்பு கினுவா எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பு மாதிரியே இருக்கும், ஆனா இது கம்பு இல்ல, கினுவா. இது 2 கப் எடுத்திருக்கேன். இந்த 2 கப்புக்கு 4 கப் வாட்டர் சேர்த்துடலாம்.
ஹெல்த்தியான கினுவா கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுல ஹை புரோட்டீன் இருக்கு. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Thanks for watching. Bye.